வெல்கம் டு கிரியேட்டிவ் கம்பெனி எஜுகேஷன். ஸோ இன்னைக்கு பார்க்குறது நம்ம சிஓக்குள்ளே வர ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் என்னென்ன இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம எல்லா யூனிட்டும் கவர் பண்ணிட்டோம் ஓரளவுக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பற்றி தான், தியரி எக்ஸாம் பற்றி இல்லை. ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அதை பற்றி தான். ஸோ எந்தெந்த இதுலேருந்து கொஷின் கேட்பாங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமு, அப்புறம் எம்எஸ் ஆஃபீஸில் இருக்க வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், எம்எஸ் எக்ஸல், அப்புறம் இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்டில் என்ன கேட்பாங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எழுதுகிற என்னென்ன கொஷின் கேட்பான்னு சொல்லிட்டேன். இன்டர்நெட்டில் எப்படி ஒரு ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணுறது, இமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது கேட்பாங்க. ஸோ இதான் அதில் இருக்க ப்ராக்டிக்கலு. அடுத்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொஷின்னா, இதெல்லாம் மொத்தமாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குல்ல கொஷின்ஸு. ஸோ இதெல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். இதுக்கான ப்ராக்டிக்கல் வீடியோ நான் கொடுத்துருக்கேன் தனியாக. ஸோ ஒவ்வொன்றிலையும் எப்படி ஒரு ஃபைலை டெலீட் பண்ணுறது, ஒரு ஃபைலை எப்படி ரீநேம் பண்ணுறது, ஒரு ஃபைலை வந்து காப்பி பண்ணுறது, எப்படி பேஸ்ட் பண்ணுறது. ஸோ இதுமாதிரி சிம்பிள் ப்ராக்டிக்கல் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் பாருங்கள், இதுதான் ப்ராக்டிக்கல். இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வர ப்ராக்டிக்கலு. ஸோ ப்ராக்டிக்கலி அவங்க இப்படி தான் எய்ம் கொடுத்துருப்பாங்க, 3 எய்ம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து 30 மார்க். ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொரு ப்ராக்டிக்கலும் 10 மார்க். ஸோ ஸ்டார்ட் த ரன்னிங் ப்ரோக்ராம் அப்படி கொடுத்து அதுக்கான சொல்யூஷன் நான் இங்கே ஸ்டெப்ஸ் போட்டுருக்கு பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸை போட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் எதனா போதும். இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குன்ட்டு அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலே இருக்குது, எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ஆக்டிவ் விண்டோ, இப்போ வந்து ஸ்டார்ட் ப்ளஸ் ஆர் போட்டோன்னா இங்கே ஒரு விண்டோ வருதுல்ல, இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட்டே இருக்குன்னா ஆல்ட் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ போய்ட்டு கண்ட்ரோல் வி, எங்கே வேணால் நீங்கள் கண்ட்ரோல் வி கொடுங்க. நீங்கள் என்ன ஸ்க்ரீன் பார்த்தீங்களோ அது காப்பி ஆகிடும். ஸோ இதுதான் அந்த மெத்தடு. ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் வேணால் பிரிண்ட் ஸ்க்ரீன் பட்டன் ப்ரெஸ் பண்ண போதும். ஸோ இது லேப்டாப் தான் ஃபங்க்ஷன் பிடிச்சி ஃபுல் பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுங்க. நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது காப்பி ஆகிடும். இப்போ நீங்கள் கண்ட்ரோல் வி பண்ணிங்கன்னா போதும். ஸோ காப்பி ஆயிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் வி பண்ண என்ன ஸ்க்ரீன் பார்த்தோம் அது அப்படியே எனக்கு காப்பி ஆகிடும். இங்கே பாருங்கள். ஓகேவா? ஸோ இது பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்து நீங்கள் வச்சிங்க எல்லாத்துக்குமே. பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்து எப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஓகே, இதுதான் எக்ஸலில் இருக்கிற ப்ராக்டிக்கல் எப்படி பண்ணுறது, ஒவ்வொரு ப்ராக்டிக்கலும் எப்படி பண்ணுறது ஸ்டெப்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு ஏற மாதிரி இருக்கும். மொத்தமாக வந்து உங்களுக்கு எக்ஸலில் எத்தனை ப்ராக்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ப்ராக்டிக்கல் வரும் எக்ஸலில். ஓகே, டோட்டலாக 7 ப்ராக்டிக்கலு. இது ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் 30 மார்க். இதில் 3 கொஷின், மொத்தம் 3 ப்ராக்டிக்கல் கொஷின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஷினும் 30 மார்க்கு. ஸோ ஒரு சில கொஷினில் ஒரு கொஷினுக்குள்ளாரே 3 கொஷின் இருக்கும், இல்லை 2 கொஷின் இருக்கும், ஒரு கொஷின் கூட இருக்கும். ஓகேவா? இது எம்எஸ் எக்ஸஸ் எல்லாம் கேட்டால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஒரே கொஷின் தான். இன்டர்நெட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்நெட் அடுத்து நம்ம இதில் போகும். ஓகேவா? இதில் வந்து நமக்கு 8லேருந்து ஒரு 15 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி இதுலேருந்து கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸு, ஃபார்மேட்டிங்கு, ஸோ இது எல்லாத்துக்கும் கிளியரான ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் நான். ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்தாலே, இந்த வீடியோஸ் பார்த்தாலே இது எல்லா ப்ராக்டிக்கலும் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ப்ளஸ் இந்த புக்கு இருந்தாலும் உங்களால் கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கலாக 100 மார்க் எடுக்க முடியும். ஏன்னா அதுக்கான எஃபெக்ட் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதை பார்த்து நீங்கள் இதே மாதிரி ஸ்டெப்ஸ் யார் போகிறீங்க, எல்லாமே பேராகிராஃப் மாதிரிலாம் இருக்காது, எல்லாமே சிம்பிள் ஸ்டெப்ஸாக தான் இருக்கும். பாயிண்ட் 1, பாயிண்ட் 2 மாதிரி ஸ்டெப்ஸ் 1, ஸ்டெப் 2ன்ற மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி தான் இருக்கும் ஸ்டெப்ஸ் எல்லாமே. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ப்ராக்டிக்கலும் ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியாகவே. ஓகேவா? எப்படி அவுட்புட் பண்ணுறது, அவுட்புட் எப்படி இருக்கிறதுன்றது அந்தந்த கிளாஸ்லேயே போட்டிருப்பேன். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலில் என்ன ப்ராக்டிக்கல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் எக்ஸல்லையும். ஸோ எக்ஸலில் எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது, மார்க் ஷீட் கிரியேட் பண்ணுறது, அது எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் வந்து எம்எஸ் ஆக்சஸில் ஒரு டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் 30 மார்க், ரொம்ப ஈஸி. உங்களுக்கு எம்எஸ் ஆக்சஸில் எந்த ப்ராக்டிக்கல் கேட்டிருந்தாலும் ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து வேரியஸ் கொரிஸ்க்கு ஒரு 30 மார்க்கு, ஜென்ரேட் கொரிக்கு 30 மார்க்கு, ஜென்ரேட் ரிப்போர்ட் டேட்டா பேஸ் எப்படி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது, எல்லாம் ஒரே ப்ராக்டிக்கல் தான். அதை வச்சு மாற்றி ரிப்போர்ட் எடுத்து காப்பிக்கலாம், அது அசெண்டிங் பண்ணிக்கலாம், டிசெண்டிங் பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே சிம்பிள் கொஷின். உங்கள் எம்எஸ் ஆக்சஸில் ப்ராக்டிக்கல் வந்தாலே ரொம்ப ஈஸி. அதுக்கு ஈஸியாக 30 மார்க் வந்துடலாம். அது மாதிரி இன்டர்நெட்டில் வந்தாலும் 30 மார்க் தான். பவர் பாயிண்ட்டில் வந்தாலும் ஈஸி தான், ரொம்ப ஈஸி. உங்களுக்கு எது கஷ்டமாக இருக்குன்னா எக்ஸல் அண்ட் வேர்டு தான் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் 10 நிமிஷம் பார்த்தாலே கற்றுக்கலாம். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் எல்லாமே. ஓகேவா? ஆனால் எக்ஸல் வேர்டில் தான் நிறைய ப்ராக்டிக்கல் இருக்கும், அதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண டைமிங் அதிகமாக இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணாது, டைமிங் நம்ம நிறைய எடுத்துக்கும். பட் இதெல்லாம் நீங்கள் 1 ஹவரில் இந்த ப்ராக்டிக்கல் எல்லாமே கற்றுக்க முடியும். இந்த ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்தில் எல்லா ப்ராக்டிக்கலையும் பார்த்துக்கலாம். அந்த பவர் பாயிண்ட் இருக்குது, எல்லா ப்ராக்டிக்கலையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மொத்த வீடியோஸ் பார்த்தோம்னா ப்ராக்டிக்கல் பொறுத்தளவு ஒரு 4 ஹவர்ஸ் டோட்டல் வீடியோஸ் எல்லாமே சேர்த்து. ஓகேவா? இந்த 7 யூனிட்டுக்கும்
சேர்த்து 4 ஹவர்ஸ் வீடியோ இருக்கும். இந்த 7 வீடியோ அதாவது 33 எக்ஸசைஸ் இருக்குங்க டோட்டலாக. இந்த 33 எக்ஸசைஸ்க்கும் சேர்த்து மொத்தமாக 34 எக்ஸசைஸ் இருக்குது. அந்த 34 எக்ஸசைஸ்க்கும் சேர்த்து ஒரு 4 ஹவர்ஸ் வீடியோ தான். இந்த ப்ராக்டிக்கல் நோட்டு ப்ளஸ் ரெக்கார்ட் மட்டும் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில். ஸோ அதுக்கு ப்ராக்டிக்கல் வீடியோ அண்ட் ரெக்கார்ட் நோட் இது எல்லாமே வந்துடும். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே இதில் இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எப்படி ஒரு கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது, ஒரு ஷீட் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் ஈஸியாக இந்த கொஷின் கேட்டானா 30 மார்க் ஒரு கொஷினுக்கும் ஈஸியாக எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் சக்ஸஸ் அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஓகேவா, எம்எஸ் சக்ஸஸும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓப்பன் ஆஃபீஸில் கேட்டாலும் சரி, எம்எஸ் சக்ஸஸ் கேட்டாலும் ரெண்டும் ஒரே மாதிரி ஆன்சர் தான். ஸோ ரெண்டுத்துக்கு நீங்கள் ஒரே மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டு எதனா போதும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் வர மொத்த ப்ராக்டிக்கல் கொஷின். நம்ம ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே எல்லாமே இருக்கும். உங்களுக்கு டோட்டலாக வந்து எல்லா எக்ஸசைஸும் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். அதில் இருக்க ஒரு எக்ஸசைஸ் மிஸ் ஆகிருக்காது. அப்படியே பார்த்து நீங்கள் எக்ஸசைஸ் இதில் இருக்க பார்த்து ஸ்டெப்ஸ் பார்த்து எழுதி ஒரு டைம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா போதும். நீங்கள் இதை பார்த்தே அந்த ஸ்டெப்ஸ் வச்சு எழுதிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் கண்டென்ட்டு. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேருந்து மொத்தம் உங்களுக்கு வந்து 7 கொஷின் இருக்கும். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கும் உங்களுக்கு 30 மார்க். ஸோ ஒவ்வொரு டாபிக் இதுக்கு 30 மார்க். இந்த சப்ஜெக்ட் இந்த கொஷினுக்கு 30 மார்க். இதில் 3 ப்ராக்டிக்கல் இருக்குது. ஆக்சுவலாக இதுக்குள்ளாரே 3 ப்ராக்டிக்கல் இருக்குது. நீ தனித்தனியாக எதனா சரி ஒன்றா எதனா சரி. ஸோ இது 3ஆக பிரிச்சுக்கலாம். அண்டுன்னு இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து தனித்தனி ப்ராக்டிக்கல். ஸோ இது வரைக்கும் ஒரு ப்ராக்டிக்கல் வரும். ரன் இயர் ப்ரோக்ராம், இது ஒரு ப்ரோக்ராம், இது ஒரு ப்ரோக்ராம் அண்ட் இது ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா, ஸோ 3 எக்ஸசைஸ் இருக்கும். அப்போ 3 எக்ஸசைஸும் தனித்தனி 10 மார்க்கு. ஸோ ஒரு சில எக்ஸசைஸ் வந்து 2 தான் இருக்கும், ஒரு சில எக்ஸசைஸ் 3 இருக்கும். ஸோ இது ஒரு யூனிட்டாக இருக்கும் பாருங்கள். ஓகேவா, வேர்டில் என்னென்னா கேட்பாங்க, இதுக்கான லெட்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ அடுத்தது ஒவ்வொரு சப்ஜெக்டாகவே எக்ஸலில் என்னென்ன கேட்பாங்க அதெல்லாம் எப்படி பண்ணுறது ப்ராக்டிக்கல் இருக்கும். ஈஸியாக சிம்பிளாக இருக்குது ப்ராக்டிக்கல் எல்லாமே. ஸோ டோட்டலாக 4 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், எல்லா ப்ராக்டிக்கலுமே கற்றுக்க முடியும். இந்த 34 ப்ராக்டிக்கல் உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் ப்ராக்டிக்கல் புக்கு இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி இந்த ப்ராக்டிக்கல் நீங்கள் ஸ்டெப்ஸ் வைஸாக பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதில் எல்லாமே ஸ்டெப்ஸ் போட்டிருக்கும். ஃபுல் எக்ஸசைஸும் கவர் ஆகிருக்கும். 34 ப்ராக்டிக்கலும் கவர் ஆகிருக்கும். எப்படி கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது, எப்படி கூகுள் ஷீட் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஸ்கேன் பண்ணுறது. ஓகே, இதெல்லாம் இந்த புதுசாக வர சப்ஜெக்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்கேன் பண்ணுறது எல்லாமே இந்த கூகுள் ஃபார்ம்லாம் புது சிலபஸ், பழைய சிலபஸ் கிடையாது. ஸோ நியூ சிலபஸில் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஓகே, இதுதான் இருக்க மொத்த ப்ராக்டிக்கலும் இவ்வளோதான். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு பார்த்தாலே போதும், ஈஸியாக வந்து இந்த ப்ராக்டிக்கலில் 100 மார்க் உங்களால் எடுக்க முடியும். ஓகேவா, இந்த ப்ராக்டிக்கல் நோட்டு வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம், என்கிட்ட இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கல் நோட்டு இருக்குது. ஸோ சப்போஸ் தியரி ப்ராக்டிக்கல் எல்லாத்துக்கும் ஃபுல் சப்போர்ட் வேணுன்னா கூட உங்களுக்கு இருக்குது. இல்லை ப்ளஸ் எக்ஸாம் ப்ராசஸ் ஆன்லைன் சப்போர்ட் வாட்ஸ்அப் சப்போர்ட் வேணும்னா அதுக்கான பிளான் இருக்குது. இப்போ பிளான் 1 பிளான் 2 பிளான் 3ன்னு இருக்கும். பிளான் 1 ஒரு ரேட் இருக்கும், பிளான் 2 ஒரு ரேட் இருக்கும், பிளான் 3 ஒரு ரேட் இருக்கும். பட் பிளான் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மெட்டீரியல்லாம் சப்போர்ட் பண்ணுறோன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நோட் அண்ட் ப்ராக்டிக்கல் வீடியோ. ஸோ ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் எல்லா சப்போர்ட்டும் அதில் இருக்கும். ஸோ பிளான் 2 பார்த்தீங்கன்னா தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் 2 சப்போர்ட்டுமே இருக்கும். பிளான் 3 பார்த்தா எக்ஸாம் சப்போர்ட்டும் இருக்கும். எக்ஸாம் வரைக்கும் உங்கள் கூடவே வந்து ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அதெல்லாமே கிளியர் பண்ணிட்டு இருக்கும். அது பிளான் 3. ஸோ பிளான் 1 பிளான் 2 உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அந்த பிளான் நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கான மெட்டீரியலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ எல்லாமே நம்ம லிங்க் கீழே இருக்குது, உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்க உங்களுக்கு ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ்னால் சொல்லுங்கள். சப்ஜெக்டில் வேறு எதாவது அப்டேட் பண்ணாலும் அப்டேட் பண்ணி தரேன் உங்களுக்கு. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ CO அப்படின்றது பார்த்தா மொத்தமாக ஒரு 10 ஹவர்ஸ் டோட்டலாக. ப்ராக்டிக்கல் ஒரு 7 ஹவர்ஸும் ப்ராக்டிக்கல் ஒரு 4 ஹவர்ஸ் வீடியோ, தென் வந்து ஒரு தேரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஹவர்ஸ் வீடியோ ஃபாலோ பண்ண போதும். மொத்தமாக 10 ஹவர்ஸில் நீங்கள் இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ.